ஹலோ, எப்படி இருக்கிறீங்க? உங்களுடைய உதடுகள் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவைகள், அருமையானவைகள், இனிமையானவைகள். உங்களுடைய நாவிலே உதிக்கக்கூடிய சொல் உதடுகள் வழியாக வெளிப்படுகிறது. உங்களுடைய உதடுகள் மேன்மையானவைகள், ஆசீர்வதிக்கப்பட்டவைகள், இனிமையானவைகள். உங்களுடைய உதடுகள் பிரியமானவைகளை மாத்திரம் பேசும். இறைவனுக்கு, கர்த்தருக்கு, இயேசுவுக்கு, தேவனுக்கு, பிதாவுக்கு, பரிசுத்த ஆவியானவருக்கு பிரியமானவைகளை மாத்திரமே உங்களுடைய உதடுகள் பேசும். மாத்திரமல்ல, கேட்கிற காதுகளுக்கும் இனிமையான வார்த்தைகளை உங்களுடைய உதடுகள் பேசும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய உதடுகளை குறித்து சொல்லும் பொழுது, அவருடைய உதடுகளின் கீழே தேனும் பாலும் வடிகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் அர்த்தம் என்ன? கேட்கிறவர்களுக்கு மிருதுவான, மென்மையான, அதே நேரத்திலே கண்டித்து உணர்த்தக்கூடிய வார்த்தைகளை உங்களுடைய உதடுகள் வெளிப்படுத்தும். அதை கேட்டு அநேகர் ரட்சிக்கப்படுவார்கள், ஆசீர்வதிக்கப்படுவார்கள், பாவத்தின் பிடியிலிருந்து விடுவிக்கப்படுவார்கள். இனிமையான வார்த்தைகளை உதிர்க்கக்கூடிய உங்களுடைய உதடுகளுக்காக நீங்கள் கடவுளுக்கு, தேவனுக்கு, இயேசுவுக்கு நன்றி செலுத்தியிருக்கிறீர்களா? கடவுளுக்கு பிரியமில்லாத, தேவனுக்கு பிரியமில்லாத சபிக்கப்பட்ட எந்த வார்த்தைகளும் உங்களுடைய உதடுகளிலிருந்து வெளிப்படாதபடி உங்கள் உதடுகளை காத்து கொள்ளுங்கள். உங்களுடைய நாவை நீங்கள் காத்து கொள்ளுங்கள். ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்திலே இருக்கிறது. அதனாலே கேட்கிறவர்கள் ஜீவனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீங்கள் பேசுங்கள். அப்பொழுது உங்களுடைய வார்த்தைகளிலே பரிசுத்த ஆவியானவர் மகிமைப்படுவார், பிதாவாகிய தேவன் பிரியப்படுவார், இயேசுவும் பிரியப்படுவார். கிருபை கூட இருக்கட்டும். ஆமேன், ஆமேன்.